ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரோஸ் கிச்சன் தித்திக்குது. இன்றைக்கி நாம் சன்னாங்குண்ணி இட்லி பொடி எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ட்ரை ஃப்ரான் இட்லி பொடி, அது இட்லி, தோசை, ரைஸ் கூட எல்லாத்துலேயுமே நம்ம சேர்த்து சாப்பிட்லாம். அது எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பொடி செய்கிறதுக்கு நான் ஒரு 50 கிராம் ட்ரை ஃப்ரான் எடுத்திருக்கேன். இப்போது அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. சீரகம், காஞ்ச மிளகாய், மிளகு, ட்ரை ஃப்ரான், பொட்டுக்கடலை, சால்ட்டு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு நாம் பொட்டுக்கடலையை வறுத்துக்கலாம். பொட்டுக்கடலையை வறுத்து தான் நம்ம அரைக்கணும். ஏன்னா பொடி கொஞ்ச நாள் நம்ம வச்சு யூஸ் பண்ணுறதால அப்போ அதில் இருக்க ஈரப்பதம்லாம் போகணும். அப்போ அந்த ஈரப்பதம் போயிட்டு நல்லா ட்ரை ஆகணும். அதுக்காக அதை வறுத்து அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் எடுத்து வச்சுருக்க வரமிளகாயும் வறுத்துக்கலாம். அதையும் வறுத்துட்டு அது எடுத்து வச்சுருக்க அந்த பொட்டுக்கடலையோடு அந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் சீரகம், மிளகு ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து அது பொரிஞ்சு வர அளவுக்கு வெடித்து வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜ் வரும்போது இந்த மாதிரி வெடித்து வரும். இப்போது அதையும் அந்த பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் ஃப்ரானையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நம்ம அதில் இருக்க மண், டஸ்ட்டு எல்லாம் போகணும். நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகும், அந்த பச்சை ஸ்மெல் போகணும். அது உடச்சிங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பியாக உடையணும். அந்த அளவுக்கு நம்ம அதை ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் அதில் இருக்க டஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி சுத்தமாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா நீட்டாக எடுத்து வச்சுக்கணும். இப்போது நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு வறுத்து வச்சுருக்கிற இந்த பொருளெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் அதில் சேர்த்துக்கலாம். அது சேர்த்துட்டு அது கூடவே நம்ம இந்த ஃப்ரானையும் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இந்த பொடியை நம்ம 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். அப்போ 6 மாதம் இந்த பொடி நல்லா இருக்கணும்னா நம்ம மசாலாலாம் கரெக்டான பதத்தில் வறுத்து அந்த ஈரப்பதெல்லாம் போனதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு கட்டி பெருங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். அந்த கட்டி பெருங்காயத்தை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். பருப்பு பொடி அரைப்போம் பாருங்கள், அந்த பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கணும். சாதத்துலேயும் சேர்த்து இதை நம்ம சாப்பிட்லாம். அதனால் அந்த பதத்துக்கு இதை அரைச்சி எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா இப்போ அது நல்லா அரைஞ்சி வந்திருக்கு, அரைச்சாச்சு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுறணும். ஏன்னா மிக்சியில் நம்ம அரைக்கிறதால அது ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அப்போ அதை ஆற விட்டு நம்ம எடுத்து வச்சா தான் பொடி கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இப்போது இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் இல்லை கண்ணாடி பாட்டில் எடுத்து அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நீங்கள் இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்கூடயும் சேர்த்து சாப்பிட்லாம். பொடியோட பதம் இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த பொடி மெயினாக பார்த்திங்கன்னா இட்லி, தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரைஸ்க்கு நமக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கும்போது இந்த பொடியை போட்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடணும். இந்த பொடிக்கு நல்லெண்ணெய் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.